எல்லாருக்கும் சந்தோஷமான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லி நம்புறேன். இன்றைக்கு நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு காணொலியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இலங்கையை பொறுத்தவரையில இப்ப ட்ரெண்டிங்ல போற விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த சோசியல் மீடியா ஓபன் பண்ணினாலும் இவர் காணொலி வராத காணொலிகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு ட்ரெண்டிங்கா போய் கொண்டிருக்கிற நபரை தான் நாங்க பார்க்க வந்திருக்கிறோம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், ஷோ மீ த வியூ அப்படின்னு சொல்லி பேருவலையில இருந்து அவர் நடைப்பயணம் இலங்கைய முழுசா சுத்த போறார். காத்தடிக்குது, உங்களுக்கு சவுண்ட் கேட்க மட்டும் தெரியல. இலங்கைய முழுசா நடந்து போக போற கரையோர மாவட்டங்கள்ல இருந்து அவரை பார்த்துதான் நாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம், வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியா வீடியோ பாருங்க, எல்லாரும் எக்ஸைட்மெண்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, ட்ரெண்டிங்கா பேசப்பட்டு வருகின்ற ஒரு விஷயம், ட்ரெண்டிங்கா எல்லாரும் வீடியோவில் பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கொள்ளுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம், லெட்ஸ் கோ. இவரை பார்க்கறதுக்காக நாங்கள் காலையிலிருந்து நாங்கள் இவர் இன்றைக்கு இவர் 20வது நாளில் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற தோப்பூர் அப்படின்ற இடத்துல தான் நின்றவர். தேடி பிடிக்கிறதே ஆளை சரியான கஷ்டமாக இருந்தது. எப்போவுமே அவரோட ஃபேன்ஸ் சுற்றிட்டே இருந்தாங்க. சாப்பிட போக்குள்ள கூட நாங்கள் அவதானித்தோம். அவரோட ரசிகர்கள் அப்படியே சூழ்ந்து கொண்டே இருந்தாங்க. இன மத பேதமின்றி அவர் இவர் திறமையை, இவர் முயற்சியை எல்லாரும் பாராட்டி வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. போகிற வார இடங்கள்லாம் நல்ல வரவேற்பு கிடைச்சி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட தூரம் போகணும்னு நினைக்கிறேன். இப்போவே 20 நாள் ஆயிட்டு, இன்னும் இலங்கையை முழுசாக அவர் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆக போகுதுன்னு தெரியல. இடையில நின்று தான் நடந்து கொண்டிருக்கிறார். மற்றது இப்படி மக்களோட ஆதரவு இவருக்கு பெரிய உத்வேகமாக இருக்குமென்று நினைக்கிறேன் நடக்கக்குள்ள. இப்படி ஏன்னா சரியான வெயில் அடிக்குது, வெயிலுக்குள்ளே தான் நாள் நடந்து கொண்டிருக்கு. இந்த இலங்கையில் தேசிய கொடியை பிடிச்சிட்டு எல்லாரும் நடந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் நிறைய தூரம் போகணும். இன்றைக்கு இவர் கிண்ணியாவுக்கு போகிறார் அப்படின்னு நினைக்கிறேன். தோப்பூர்லேருந்து கிண்ணியான்ற இடத்துக்கு போகிறார். அதை தாண்டி நிறைய இடத்துக்கு போகணும். அப்படி திருகோணமலை டவுனுக்கு போய் அங்கால புல்மோட்டையிலிருந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு போவார்ன்னு நினைக்கிறேன். இவர் இலங்கையில் பேருவலை அப்படின்ற இடத்துல இருந்து இந்த பயணத்தை ஆரம்பித்தவர். நடந்து பேருவலையிலிருந்து இப்படியே கிழக்கு மாகாணத்துக்கு அங்கே பேருவலையை தாண்டி கொழும்பில் இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் முடித்து, அதுக்கு பிறகு கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு, அம்பாறை அப்படின்ற அந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற இடங்களெல்லாம் பார்த்துட்டு இப்போ திருகோணமலைக்கு வந்திருக்கிறார். இதே மாதிரி இலங்கையில் இருக்கிற கரையோர பிரதேசங்கள் எல்லாத்துக்குமே இவர் நடந்து போய் முடிக்கிறது தான் இவரோட நோக்கமாக இருக்குது. சரியான ரசிகர்கள் பட்டாலும் இவருக்கு இருக்கு.
என்னடா அம்பி நாலு விசிறி நட வேண்டாம் அம்பி தொங்கோட்டம் ஓடுறீங்களே அம்பி பின்னால குமியாதீங்க அப்படியே விடுங்க அப்படியே குமியாம விடுங்க அப்படியே குமியாம விடுங்க இப்படி ஆள் போகுது மூதுரை நோக்கி போய் கொண்டிருக்கிற கிண்ணியாவை நோக்கி. இதோடய நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். உண்மையாகவே இவர பயணம் வந்து சிறப்பாக அமையணும், இவர பயணத்தில் எல்லாமே வெற்றி அமையணும்னு சொல்லி வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த் சேனல் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல் இன்னும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் டிஷாந்த். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.